ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கி ஒரு காரக்குழம்புக்கு ஏற்ற கீரை கூட்டு தாங்க. சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக முளைக்கீரை கூட்டு பார்க்க போகிறோங்க. சிம்பிளாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேங்க. என்ன தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவராக இருக்கும் கீரைக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போடுறோம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. காஞ்ச மிளகாய் போடுறோம். வெங்காயம் ஒரு 50 கிராம் போட்டுக்கிறோங்க. நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். மற்ற பொரியலுக்கும் இந்த பொரியலுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்குங்க. சிம்பிள் மெத்தடாக தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கொடுத்துருச்சுங்க. இப்போ ஒரு கட்டு கீரையை முளைக்கீரை எடுத்து போட்டுக்கிறோம். நல்லா க்ளீனாக வச்சுருக்கேங்க. அலசிட்டு சுத்தம் பண்ணி எல்லா கீரையும் எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு கட்டு வெந்து போனோன்னா அடியில் வந்துடுங்க. வெந்துட்டுன்னா அடியில் வந்திருக்கும். இப்போ அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க. அதுலேயே வெந்துடும். நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. கீரை நல்லா வெந்து கீழே வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு வெந்து கீழே வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. இடையில பெரட்டி விட்டுக்கலாங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டு குழம்பாட்ட வைக்கக்கூடாது. கூட்டு மாதிரி இருக்கணுங்க. இது ட்ரையாக ஒரு பொரியல் ஐட்டம்னு வச்சுக்கோங்க. பருப்புலாம் போட்டுக்கலாம். எந்த பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு ஒன்று போட்டால் ஒரு ஃப்ளேவருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விட்டு வெந்த கீரையை அடியில், வெந்த கீரையை மேலே கொண்டு வந்துட்டு வேகாத கீரையை அடியில் கொண்டு போகிறோம். தண்ணி நிறைய ஊற்றுனாக்கா வேஸ்ட் ஆகுங்க, சத்து போயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே கிளறி கொடுத்தோம்னா பிஞ்சு தண்டாக தான் இருக்குது. ஒரு செகண்டில் வெந்துடுங்க. அந்த பிஞ்சு தண்டு ஆயிட்டுங்க. இந்த பாருங்க, பாதி நம்ம ஃபுல்லாக வச்சோம். அந்த பாருங்க, இப்போ இந்த தண்ணியில் இந்த கீரை வேகவும் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த கீரை வேகிறதுக்கு இந்த தண்ணி சரியாக இருக்குங்க. குழம்பு மாதிரி ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. இது பொரியலாக தொட்டுக்கிறதுக்கு பொரியல், கூட்டு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். கீரை ரெகுலராகவே டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லதுங்க. கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் ஜாஸ்தி இருக்குங்க. மோஷன் போகிறது ஃப்ரீயாகும். கண்டிப்பாக இந்த கீரை எடுத்துக்கிறது நல்லது. கீரை ஐட்டம் ரெகுலராக ஹார்ட் டைஜஷன்றதுனால நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணுங்க. ஜீரண சக்தி நமக்கு கம்மியாக இருக்கும். அந்த சமயம் சாப்பிட்டுட்டு படுக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்குங்க. அதனால் நைட்டில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த தண்டு வெந்துடுங்க. பார்க்கலாம். நம்ம கீரை ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டுங்க. வெந்துருச்சு, 3/4 வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் மட்டும் இஞ்சணுங்க. இருத்து வேஸ்ட்டாக ஊற்றுறதுல சத்து தான் நமக்கு அழிஞ்சிரும். அதனால் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அதிலேயே அப்படியே இது கூட்டு மாதிரியும் ஆச்சு, பொரியல் மாதிரியும் ஆச்சுங்க. சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெறும் தேங்காய் மட்டும் போடலாம். இல்லை தேங்காய், சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுங்க. ஆனால் ஒரு பொருள் போட்டால் ஒரு டேஸ்ட்டு. கீரை நல்லா வெந்ததுக்கு பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தண்டு பெரிய தண்டாக எடுத்து நசுக்கி பார்க்கணுங்க. இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய தண்டாக எடுத்து நசுக்கி பார்க்கணுங்க. அந்த பாருங்கள், தண்ணியாக வெந்துருச்சு பாருங்கள். இதுதாங்க திட்டம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே லாஸ்ட்டாக உப்பு போட்டோம்னாக்கா அதிகமாகாதுங்க. தேவையானா கூட போட்டுக்கலாம். ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டோம்னாக்கா உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ கிண்டிக்கலாம். நம்மளோட கூட்டு 3/4 ரெடி ஆகிட்டுங்க. நல்ல கிரேவி திட்டத்துக்கு இருக்குது. இது இப்போ பைண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டு பொடி ஒன்று லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை அப்படியே தொக்கு மாதிரி வந்துடும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த பொடி போட்டோன்னா எப்படி பைண்டிங் ஆகிட்டு பாருங்கள். இப்போது வெறும் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய், சீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் தேங்காய் மட்டும் போட்டிருக்கேங்க. நம்மளுடைய கீரை கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளைன் ரைஸுக்கு, கார குழம்புக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிட்டுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.